எனக்கு இந்த பதவி தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மோடி அதே போல அமித்ஷா இரண்டு பேர்கிட்டயுமே கட் அண்ட் ரைட்டாக உறுதியாக சொன்ன அண்ணாமலை. அண்ணாமலை திடீர்னு இப்படி சொல்வாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ணாமலை அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு தற்போது ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைஞ்சு போன மோடி அமித்ஷா. மேலும் அண்ணாமலை அவருடைய இந்த முடிவால தமிழகத்துல ஆளும் அரசாக இருக்கிற திமுக அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பேர் அடியாகவும் இடியாகவும் தற்போது விழுந்திருக்கு. அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா ஆளும் அரசாகவும் எதிர்கட்சியாகவும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதலாவது முறையா அண்ணாமலை அவர்கள் தான் அவருடைய தீவிரமான திமுக எதிர்ப்பு அதிமுக அவங்கள பின்னுக்கு தள்ளி தற்போது தமிழக அரசியல்ல எடுத்து பார்த்தோம்னா திமுக ஆளும் கட்சியாக இருக்காங்க. எதிர்கட்சி யார் அப்படின்னு கேட்டா அதிமுகவை யாரும் சொல்லாம பாஜக அதே போல அண்ணாமலை அவர பெயரை இரண்டாவது இடத்துல சொல்லக்கூடிய நிலைமை தான் தற்போது தமிழகத்துல மாறி இருக்கு. அந்த அளவுக்கு திமுகவுடைய எதிர்கட்சியாக பாஜகவை தமிழகத்தின் எதிர்கட்சியாக அண்ணாமலை அவர் மாத்திருக்காரு. தமிழகத்தில் தொடர்ந்து இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அமித்ஷா அதே போல மோடி இரண்டு பேருமே நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா அண்ணாமலை அவரு பாஜக தமிழக தலைவர் பதவியில் இருந்து அவர் கீழே இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய பதவி கண்டிப்பா அண்ணாமலை அவருக்கு தரணும் அப்படின்னு தான் அமித்ஷா மோடி இரண்டு பேருமே அண்ணாமலையை மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பாஜக தேசிய தலைவர் பதவி அவருக்கு தரலாம் அப்படின்னு கடந்த வாரத்துல தான் அதிகாரப்பூர்வமா இந்த முடிவை எடுத்திருந்தாங்க. ஆனா அண்ணாமலை கட் அண்ட் ரைட்டா அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தேசிய தலைவர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பதவி. அந்த பதவி கொடுத்துட்டா கண்டிப்பா அதிகப்படியான நாட்கள் டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, டெல்லியிலேயே சில வாரங்கள் சில நாட்கள் நிச்சயமா தங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி அண்ணாமலை டெல்லியிலேயே அவர் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா தமிழக அரசியலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அண்ணாமலை அவர் விலகி போக வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்பட்டுடக்கூடாது. தமிழகத்துல பாஜக கட்சி இன்னும் வளரணும். தமிழகத்தின் ஆளும் கட்சியாக பாஜக கட்சி மாறணும். இப்ப எதிர்கட்சி மாதிரி இருக்காங்க, ஆளும் கட்சியாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை அவருடைய சேவை நிச்சயமா பாஜக கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் தேவைப்பட வேண்டிய நிலைமை தான் இப்ப இருக்கு. அதனால பாஜக தேசிய தலைவர் பதவி தனக்கு வேண்டாம், தான் முழுக்க முழுக்க தமிழக அரசியல்ல தீவிரமா செயல்படணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பதவி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவரு கேட்டிருக்காரு. அதன் காரணமாக தான் பாஜக தேசிய தலைவர் பதவி அண்ணாமலைக்கு அந்த பெரிய பதவி தர முடியல அப்படின்னாலும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பதவி தற்போது அண்ணாமலை அவருக்கு தர முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பதவி அண்ணாமலைக்கு அவருக்கு கொடுத்தா கூட பாஜகவுக்காக தேசிய அளவிலும் அண்ணாமலை அவரால் செயல்பட முடியும். அதே போல அதிகப்படியான நேரம் தமிழக அரசியலையும் அவர் கவனம் செலுத்த முடியும். இதுதான் அடுத்து அண்ணாமலை அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் முக்கியமான திட்டமாக இருக்கு. இந்த விஷயம் தற்போது தமிழக மக்களுக்கும் பாஜக தொண்டர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆளும் திமுக அரசு அவங்களுக்கு என்னமோ மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் பேர் அடியாகவும் தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தமிழக அளவில் பாஜக தலைவராக இருந்துகிட்டே திமுகவை கிழின்னு கிழிச்சு அவங்க செய்யற ஒவ்வொரு தப்பையுமே கடைக்கோடி மக்கள் வரைக்கும் ஆதாரத்தோட கொண்டு போய் சேர்த்து திமுக அவங்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருந்தாரு. இப்படி இருக்க டெல்லி பக்கம் அண்ணாமலை அவர் போயிடுவார் அப்படின்னு பார்த்தா டெல்லி பக்கம் முழுசா போகாம டெல்லி பதவியும் ஏத்துக்கிட்டு அதிகாரத்தையும் ஏத்துக்கிட்டு அதே நேரத்தில் தமிழக அரசியலையும் முழு மீச்சா அண்ணாமலை அவர் இறங்க இருக்கிறது. திமுக அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர் தற்போது தமிழக அரசியல் தீவிரம் தொடர்ந்து அவர் காட்டுறது திமுக அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் பேர் அடியாகவும் இருக்கு. அதே போல டெல்லி அரசியல் தனக்கு வேண்டாம், தமிழக மக்கள் தமிழக அரசியல் தான் தனக்கு வேணும் அப்படின்னு அண்ணாமலை அவர் முழு மூச்சா இறங்கியிருக்கிறது. பாஜக தொண்டர்கள் அதே போல தமிழக மக்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான்.